வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ஷியல் அக்வாஸ்டிக் வித் ஒரு 7.1 பேக்கேஜோட வித் ப்ரொஜெக்டட் அண்ட் ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்து எனேபிள் பண்ணி நம்ம வந்து ஒரு தேட்டர் ரூம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அக்வாஸ்டிக் ஸ்பீக்கர் ப்ரொஜெக்டர் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/13. ஸோ ஒரு காம்பேக்டான ரூம். இதில் வந்து ஒரு 7.1 பேக்கேஜ் வந்து நாங்கள் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எங்களுக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்வாஸ்டிக் இல்லாமல் பார்ஷியல் அக்வாஸ்டிக் இருந்தாலே போதும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்வாஸ்டிக்கில் பேனல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்வாஸ்டிக் பேனல் பொறுத்த வரைக்கும் 3 inches திக்னஸ்லேயும் 2/4 சைஸில் வரக்கூடிய அக்வாஸ்டிக் பேனல் வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேனல் பொறுத்த வரைக்கும் நியர்லி வந்து ஒரு 10 பேனல்ஸ் வந்து இதில் பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீனுக்கு பேக் சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு விண்டோ இருந்தது. அந்த விண்டோவுமே வந்து அக்வாஸ்டிக் பண்ணி நாங்கள் வந்து லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கரோட பேக் சைடில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்காக ஃப்ரண்ட் சைட்லேயுமே வந்து பேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய சைடு வால்லையுமே வந்து ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு விண்டோ இருந்தது. இந்த விண்டோவுமே வந்து ஃபுல்லாக லாக் பண்ணி வெளியில் போகாமல் அரெஸ்ட் பண்ணி இங்கேயுமே அக்வாஸ்டிக் பண்ணியிருக்கோம் இந்த விண்டோக்குமே. ஸோ இந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் சைஸ் வந்து ரொம்ப காம்பேக்டாக இருந்ததுனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பிளேஸ்லேயே வந்து ஒரு இன்வால்வ் ஸ்பீக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். ஸோ டாகா ஹார்மனியில் வரக்கூடிய இன்வால்வ் ஸ்பீக்கர் 8 inches ஸ்பீக்கர் டிரைவ். ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்வால்வ் ஸ்பீக்கர் வந்து இதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது பேக் சைடு பொறுத்த வரைக்கும் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியறதுக்காக சேம் பேக் சைட்லையுமே வந்து பேனல் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் போகக்கூடிய பிளேஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இது அக்வாஸ்டிக் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ப்ரொஜெக்டர் எனேபிளோட இந்த ஸ்க்ரீன் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஏவிஆர் வந்து ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் டெனான் X1800 7.2 சிஸ்டம் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்பீக்கர் பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் டாகா ஹார்மனியில் வரக்கூடிய 807 ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர் வந்து நான் கொடுத்துருக்கேன். 3-way ஃப்ளோர் ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 8 inches 2 ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. அண்டு 6.5 inches மிட் ரேஞ்ச் டிரைவ் அண்ட் 1 inches சில் டவுன் பிளேட் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரண்ட் சேனல்லேருந்து வரக்கூடிய பேஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஹெவியாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சப்வூஃபர் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த சப்வூஃபருக்கு தான் நான் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் அமெரிக்காவிலேருந்து PL200 பொறுத்த வரைக்கும் 12 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர். ஏர் ஹோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து ஃப்ரண்ட் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு ஹெவியான பர்ஃபார்மன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சப்வூஃபர். அண்ட் இந்த சப்வூஃபர் பொறுத்த வரைக்கும் 250 watts RMS பவரும் 1000 watts பீக்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு சப்வூஃபரே இந்த ரூமை வந்து நல்லா ஆக்குபை பண்ணி ஹெவியான பஞ்ச் வந்து நல்லா தெரியுது. பேஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறதும் எவ்ரி டைமென்ஷனுமே நம்மளால் பேஸ் வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுக்கடுத்தது சரவுண்டு ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இன்வால்வில் வரக்கூடிய சரவுண்டு ஸ்பீக்கர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 890 வரக்கூடிய 8 inches சரவுண்டு ஸ்பீக்கர். போகும்போது நமக்கு வந்து ஒரு காம்பேக்டான பிளேஸ் வந்து எடுக்காது. அட் த சேம் டைம் நமக்கு வந்து வால்யூம் லெவல் பர்ஃபார்மன்ஸ் லெவலுமே அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க வந்து நம்ம
டிபி லெவலுமே இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டியூட்டருமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு டியூட்டர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. வேவ்ல ஒரு கோன் கொடுத்துருக்காங்க. 89 dB சென்சிட்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. இந்த சரவுண்ட் சவுண்ட்லேருந்து வரக்கூடிய புக் ஷெல்ஃப்லேருந்து வரக்கூடிய சரவுண்டை காட்டிலும் இந்த இன்வால்வ் ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய சரவுண்டு வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குது. டிஃப்ரென்ஸுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. சீலிங் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவியாக தெரியணுங்கிறதுக்காக நம்மகிட்ட டெமோ பார்த்ததில் வந்து அங்கே மிஷன் பிராண்ட் தான் எனேபிள் பண்ணியிருந்தோம். ஸோ அதையே கொடுக்க சொல்லி கேட்டதுனால இங்கே வந்து மிஷன் எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய தேட்டர் ரூமோட மெட்டீரியல்ஸ் இது தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் செட்டப் பண்ணணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். டெமோ வீடியோமே ஆட் ஆன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஒரு தேட்டர் எஃபெக்டை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி லோ பட்ஜெட்டில், ஆக்சுவலாக இந்த தேட்டர் ரூமோட ஓவரால் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 lakh பட்ஜெட்டில் வந்து நாங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் அக்காஸ்டிக் தேட்டர் ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கும் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் ரெக்கமெண்ட் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.